எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? தங்க குட்டி தங்க மகனே. அரானி. ஏய் அழகு குட்டி. இவன் நான் இப்படி தப்பிக்க போறனோ? நேத்து என்ன பண்ணா என் ஒய்ஃப் கணக்கு இடையில படுத்திட்டான். ரொம்ப நாள் இப்படியே படுக்குது. என்ன நீ தள்ளி போ அப்படி சொல்லி அவளை தள்ளி விட்டு நான் என் ஒய்ஃபுக்கு இந்த படுத்துக்கிட்டேன். இதுல என்ன பெருமை? என்ன தங்கம்? ஐயோ பயமா அது கடிச்சிராத. சாமி கும்பிடும் போதே நினைச்சோம் நீ கண்டிப்பா வெஜ்ஜா தான் இருக்குன்ட்டு. பட் ஓகே எங்களுக்கு நான்வெஜ்ஜை விட எனக்கு வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன ஸ்பெஷல் எனக்கு? வெஜ் தான் ஸ்பெஷல். வெஜ்ல என்ன ஸ்பெஷல்? கறி குழம்பு. கறி குழம்பு. திடீர்னு வைஷால்ட்ட கேட்டா என்ன சொல்ல? சமைச்சது இன்னும் அதுதான் உட்கார்ந்து பண்ணால நான் கேட்டேன். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? போய் இத பாத்துட்டு பா. வைஷாலி என்னமா வீட்ல வேலை செய்ய நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சே சே நான் எந்த வேலையும் செய்யலையே. ஸ்போர்ட் உலகத்துக்கே தெரியும். எங்க வீட்டுக்கு வந்து ஒரு கெஸ்ட் வராங்க. அவங்கள யாருன்னு பாருங்க. கம் ஆன். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? வாங்க 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 வாங்கயா வாங்க வாங்க வாங்க. மரியா இன்னும் என் வயித்தை தொட்டு பாக்குறா. மரியா வயித்துல இருந்து வெளியில வந்துருச்சு மரியா. உங்க வீட்டுக்கார வயித்துல தான் நீங்க பாக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் அப்படியே தான் இருக்கு. நக்கல்யா அவனுக்கு. நாஞ்சலையா எனக்கு ஒரு டவுட். சின்ன திரையில தான் இருமா ஒரு நிமிஷம். சின்ன திரையில தான் ட்வின்னிங் பண்ணிட்டு இருந்தீங்க. சரி ஓகே, அந்த கொடுமை எனக்கு ஒரு நாளும் நடக்கல. இப்ப எதுக்கு ட்வின்னிங் பண்றீங்க? நடக்கல. நீங்க அண்ணன் கிட்ட சண்டை போடுங்க, வேணும்னு கேளுங்க. கேட்டுதான் வரமாட்டேங்கிறாருல ட்வின்னிங் பண்ண. அழுத்தி கேட்டீங்கன்னா வாங்கி தர போறாரு. அழுத்தி மெதிக்க தான் செய்வாங்க. அதுக்கு மெதிக்கலாம் இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான வேலைலாம் இல்ல. என்னன்னா இது ரொம்ப ஈஸியான வேலை. இப்போ நமக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும் கன்ஃபியூஸா இருக்கும்ல. இப்போ மரியா என்ன ட்ரெஸ் எடுக்கலான்னு கேட்பேன். எல்லோவா டக்குனா ஈஸியா எல்லோ சூஸ் பண்ணிடலாம். நான் என்ன ட்ரெஸ் எடுக்கேன்னு கேட்பா. நான் எடுக்கிறத பார்த்து அவங்க ஈஸியா சூஸ் பண்ணலாம். அதாவது ஒருத்தருக்கு ட்ரெஸ் எடுக்கிற கன்ஃபியூஷன் மிச்சமா. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்றீங்க, ஒத்து போறீங்க. அங்க கேட்டு பாருங்க. அசிங்கப்படுத்துற என்ன? தங்க குட்டி தங்க மகனே. அரானி. ஏய் என் பாப்பாக்கு Dress எல்லாம் போடுங்க. அமுல் பேபி மரியா எங்க போறா? கழுத்து 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 பிடிக்கணும். என்ன நாஞ்சல என் பொண்ணு ஃபர்ஸ்ட் 2 months நீங்க தூக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல நான் என் குழந்தைங்க ஆபத்துல தூக்கிட்டேன். என் குழந்தைய கழுத்தை ஃப்ரீயா விட்டு விட்டு தூக்கணும்ல. ஏய் அழகு குட்டி. இவன் நான் இப்படி தப்பிக்க போறனோ? அப்போ யாரு தாத்தான்னு சொல்லு. தாத்தாவா? இங்க பாரு. கொல்லு தாத்தா. என்ன குச்சி அம்மா? யாரடா தேடிட்டு இருக்கீங்க? எங்க பாக்குறீங்க? பின்ன ஃபர்ஸ்ட் 2 மாசம் எங்க பாப்பாங்க? கழுத்து நிக்கல உன் பிள்ளை மாதிரி தூக்கிதாத. ஏமா உன் பொண்ணுக்கும் கழுத்து நிக்கல தானே? அப்ப எங்களுக்கு பாத்து பாத்து தூக்கணுமா? இப்ப ஃப்ரீயா தூக்கு. இப்போ நின்றுக்கோண்டி. இப்போ ஜாலியா தூக்கலாம்ல. இப்ப தூக்குவோமா? உருட்டிலாம் விடுவோம் கட்டில்ல. நேத்து என்ன பண்ணா என் ஒய்ஃப் கணக்கு இடையில படுத்துக்கிட்டான். ரொம்ப நாள் இப்படியே படுக்குது. என்ன நீ தள்ளி போ அப்படின்னு சொல்லி அவளை தள்ளி விட்டு நான் என் ஒய்ஃபுக்கு இந்த படுத்துக்கிட்டேன். இதுல என்ன பெருமை? இதுல என்ன பெருமை? அதான் உங்க ஃபேஸ் தான். இல்ல இல்ல சத்தியமா இல்ல. அக்காதான். சத்தியாப்பா. இப்ப மரியா வந்து ஜோசியக்காரர் மாதிரி இப்ப பாப்பால நம்ம 2 பேர் மூஞ்சி வச்சு பாருங்க. ஏய் நீங்க ஹாஸ்பிடல் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு தானே பாக்குறீங்க. இல்ல வந்தமே. நீ மட்டும் தான் அந்த நீயும் அம்மா வந்தீங்க. இவர் வரலன்னு சொல்றேன். நீங்க வரணும்ல. நான் வரலப்பா. இவரு நீங்க வரீங்க. நீங்க வந்து அன்னைக்கு நைட் வந்து போனோம்ல. டின்னர் சாப்பிட்டுட்டு போனோம்ல. நல்லா. நீங்க வேற யாரோ இல்ல வேற யாரோ வீட்டுக்கு போய் நான் அது பேர் சொல்ல விரும்பலையா? நீங்க சாப்பிட்டு போனது அப்புறம் வயித்துக்குள்ள இருந்தது பாப்பா. பாட்டிக்கிட்டாப்பா நான் வயித்துல இல்லையா? இருந்தா இல்ல இல்ல அதுதான் சொல்றேன். ஏய் கண்டென்ட் கேள்றி. அவர் வேற யாரோ வீட்டுக்கு போயிருக்காரு. உனக்கு புரியல? ஏய் பாப்பா வயித்துக்குள்ள இருந்து எங்க அம்மா கூட நீ ஏமா வேலை செய்யற? பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொன்னாங்களே. நான் கூட ஏதோ வாங்கி கிரேவிங் அதுக்கு சாப்பிடுங்க சொன்னீங்க. கோயில்ல இருந்து இது வாங்கி ஞாபகம் இருக்கா? அப்ப நான் வந்து வயித்துக்குள்ள இருந்தா. நவனிகா மீட்ஸ் ஷான். யாருமா இது? ஷான் மாமாவா உனக்கு? எதுக்கு அங்க நட்சத்திர மாமா வந்திருக்காரு? பாத்துக்க அந்த 2 பசங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் சரியா? என்ன என்ன மாமா பிடிச்சிருக்கு? எந்த மாமா பிடிச்சிருக்கு? ஏய் ஷான் அங்க பாரு. ஷான் அங்க பாரு. ஷான் இங்க பாருங்க. ஷான் இங்க பாருங்க. இங்க பாருங்க. ஃபேன் அப்புறம் பார்க்கலாம்டா. டேய் இங்க பாரு. இவரு படுத்தா ஃபேன் தான் மாப்பா. ஆமா இங்க பாரு. இங்க பாரு. இங்க பாரு. இங்க பாரு. ஓ என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? உன்னை விட இந்த பொண்ணு பையன் கலரா இருக்காடா பாத்துக்கோ. ஆமா நமக்கு வேணாம் தங்கம். நமக்கு நம்ம கலரே போதும் தங்கம். இவ்வளவு கலரான பையன் நமக்கு வேணாம் தங்கம். ஆமா ஒரு பையன் ரொம்ப கலராண்டா யாராவது கொத்திட்டு போயிருவாங்க.
ஏய் நம்மளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இல்லடா, நம்மளுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இல்ல. உன் பையன் வந்து பாத்தீங்களா யார் பக்கத்துல இருந்தாலும் பார்க்க மாட்டேறா. ஏன்டா ஏன்டா வை அவன் அப்பாவே தான் பாக்குறான். வை ஏன்னா அப்பா இருக்கறனால மரியாதை போல. கை புடிங்க, கை புடிங்க. வாங்க கை கொடுங்க. வாங்க 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 வாங்க. ஓ ஐயோ இரு நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். ஓகே வாங்க வாங்க. வாவ் சூப்பர். கை தட்டறா நீ மவனே, கை தட்டறா கை தட்டறா. அச்சோ நீ என்ன உலக வரலாற்றில் டிஃபரெண்டான குழந்தையா இருக்க. சைடுல குப்பை படுக்க மாட்டேங்குது, ஸ்ட்ரைட்டா இருக்கு. நம்ம படுத்தா கூட இப்படி பசிக்குதாடி உனக்கு? மம்மம் வேணுமா உங்களுக்கு? பாருங்க அத போடுங்களேன், அவளே எந்திப்பா. இது பாரு ஏதோ சோஃபா மாதிரி எழுந்து உட்காந்துருக்கு. என்ன நவனிகா என்ன பண்ற? பசிக்குது அம்மாவுக்கு, அம்முக்கு பசிக்குதா? ஏய் நல்லா பண்றடி, சூப்பரா. சோ கியூட். ஜாலி தான் இனிமே ஒரு ஒரு குழந்தைய வச்சு விளையாட வேண்டியதான். ஒருத்தவங்க ஒரு மாதிரி இருக்காங்க பாரு. என்ன தங்கம்? ஐயோ பயமா அது கடிச்சிடாத. நான் வேற எங்க அம்மாட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? நவனிகா வீட்ல அவளுக்கு வந்து டெய்லி என்னது ஏடா பால் ஏடா, பால் ஏடு வெண்ணெயெல்லாம் போட்டு தேய்க்கிறாங்க. வாங்க நம்ம பாப்பாக்கு அதை போட்டு தேய்ப்போம். இல்ல இப்ப தேய்க்கிறது இல்ல, எதுவுமே தேய்க்கிறது இல்ல. ஆக்சுவலா ஏதோ இந்த பவுடர் கூட எல்லாம் சொல்றாங்க, எதுவுமே தேய்க்கிறது இல்ல. ஒரே சிரிப்பு தான். ஸ்மைலிங் பியூட்டி. ரொம்ப நட்சத்திரம்னு அப்படிதான். ரொம்ப ஹாப்பியா இருக்கு, உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். சத்யா வீட்டுக்கு வந்து இப்படி ஒரு குழந்தையோட பார்க்கும்போது எப்படி இருந்தோம். இப்ப வேற சின்ன திரையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்தோம். வந்து அந்த 3 கப்பலுக்கு இப்ப குழந்தை. இப்ப வந்து எல்லார் கையிலயும் குழந்தையோட. காட் கிரேஸ் இதெல்லாம். அல்ல 2 பேருக்கு பாய்ஸ், 1 மட்டும் கேர்ள். நான் பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். நாங்க பையனை பெத்து வச்சிருக்கோம். பையனை தான் பெத்து வச்சிருக்கீங்க. இன்னும் 20 வருஷம் கழிச்சு பாருங்க, உங்க வீட்ல பொண்ணு இருக்கா, உங்க வீட்ல பொண்ணு இருக்கா தேடி அலையல. எனக்கு வேண்டாம், அப்புறம் பையன் என்னையே பாத்துக்கிட்டு போதும், பரவாயில்ல. ஐயா நோயா லைன்ல வந்து நிப்பாங்க, லைன்ல வந்து. ஜெனரேஷன் மாறிடுச்சுயா. இப்போ உள்ள ஜெனரேஷன்ல பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. கரெக்ட். பட் எனக்கு என் புள்ள எல்கேஜி படிக்கும் போதே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவான். அந்த மாதிரி ஒரு பையன் நாங்க பெத்து வச்சிருக்கோம். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி, அந்த ஜெயம் ரவி மாதிரி நீ இருப்பேன்னு நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன்டா. இன்னைக்கு வந்து வைஷாலி வீட்டுடைய ஸ்பெஷல் விருந்து இல்ல வெஜ். இன்னைக்கு கிருத்திகைனால வெஜ். அன்பார்ச்சுனேட்லி ஃபர்ஸ்ட் வந்து சாமி பிரசாதம் வச்சிருக்கேன். நாங்க வரும்போதே சாமி கும்பிடும் போதே நினைச்சோம் கண்டிப்பா வெஜ்ஜா தான் இருக்குட்டு. பட் ஓகே, எங்களுக்கு நான்வெஜ்ஜை விட எனக்கு வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்படியா? ஆமா ஆமா, உங்களுக்கு நான்வெஜ் தான் நீங்க எதிர்பார்த்து வந்திருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. நான்வெஜ் சாப்பிட்டு போர் அடிக்குதா? சரி, எங்க வெஜ் எப்படி எங்க இருக்கு? மாமி அது தெரியாம எனக்கு டெய்லி நான்வெஜ்ஜா வாங்கி வாங்கி கொடுக்குறாங்க. எல்லாம் உங்களுக்கு புஷ்டி ஆக்கதான். என்ன ஸ்பெஷல் எனக்கு? வெஜ் தான் ஸ்பெஷல். வெஜ்ஜில் என்ன ஸ்பெஷல்? அது நீங்க தான் பார்த்து சொல்லணும். கறி குழம்பு. கறி குழம்பு. அதாவது திடீர்னு வைஷால்ட்ட கேட்டா என்ன சொல்ல, சமைச்சது இன்னும் அதுதான் உட்கார்ந்து கேட்டேனே. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? நீ இப்படி பதுமானா என்னைக்கு பதுமாதுக்கு மரியா நீ எடுத்து சாப்பிடுமா? பொறுமையா பண்றான். பொறுமையா உட்கார்ந்து எனக்கு ரைஸ் வச்சலோட சேர்த்து 2 தட்டுல ரைஸே வைக்கல. கேட்டா நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணணும். போய் இதை பாத்துருப்பா. வைஷாலி என்னமா வீட்டுல வேலை செய்ய நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சே நான் எந்த வேலையும் செய்யலையே. சரி இங்க பாருங்க, இது வந்து கர்ணக்கிழங்கு. இது கர்ணக்கிழங்கா சேப்பக்கிழங்கா? அது சேப்பா இருந்தா சேப்பக்கிழங்கு, நீங்க கருணையா வச்சா அது கருணக்கிழங்கு. அப்படியே ஒரு உருண்டு வச்சா அது உருளைக்கிழங்கு. இந்தாங்க இது வந்து ஐயோ இது பேர் என்னமா? சேப்பக்கிழங்கா. சேப்பக்கிழங்கு டோஸ்ட். ஓகேமா, நன்றி. இந்தாங்க கத்திரிக்காய் கொத்து. கத்திரிக்காய் இது கொத்து கொத்து. அதுல எனக்கு தெரியாது. கொஸ்துனா கத்திரிக்காய் தொக்கு. அதான் கத்திரிக்காய் தொக்கு. ஓகே. உங்களுக்கு லைட்டா வை. நீங்க ஏன் கீரை போட்டு சாப்பிடல? நீ தான் வச்ச. ஏன் நான் எங்கங்க உங்களுக்கு குழம்பு வச்சேன்? நான் செய்தா பண்ணிருந்தீங்க. அதோ பக்கத்துல இருக்குங்களே கீரை குழம்பு. அவளுக்கு மட்டும் கீரை,
எல்லாருக்கும் தான் கீ நான் போடுறதுக்குள்ள அதுதான் நீங்க வெயிட் பண்ணணும் எனக்கு. நீங்க வெயிட் பண்ணா நான் நைட்டு டின்னர் தான் சாப்பிட முடியும். சரி போடு அதோட நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க வாங்க. சாப்பிடுறது வாங்க வாங்க அப்படியே உட்காருங்க. ஃபர்ஸ்ட் கீரை நெய் போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த காரக்குழம்பு போட்டுக்கோங்க. மொச்சக்கொட்டை கருணக்கிழங்கு வாங்க ஃபர்ஸ்டே காரக்குழம்பு ஊத்திட்டேன். ஆமா சைடுக்கு அந்த எல்லாரும் பசி ஆர்வத்துல இருக்காங்க போல. சரி மரியாதை ஸ்லோவா போட்டல நான் இறங்குனது அது கடகட போட்டு விடுவேன். ஃபர்ஸ்ட் சரி பரவாயில்லை, நீ இதை சாப்பிட்டு செகண்ட் அது ட்ரை ஆமா பண்ணு. பிக்கிள் இருந்தா மட்டும் கொஞ்சம் கொடுங்கம்மா. சைட் டிஷ்ஷோட ஐயா டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு வைக்கிட்டார் போல. இந்த மிக்சரு சேவு இருக்கு. ஏய் இருக்கு வத்தல் குடு. இருங்க சிப்ஸ் தரேன். ஆ சிப்ஸ் தரேன். ஐயோ டெய்லி ரெகுலரா இந்த வேலை பார்த்தோம் தான் தெரியும். என்னைக்காவது பண்றல அதான் பிரச்சனை. அதான் பதப்புல கை வரமாட்டேங்குது. விடுங்க பரவாயில்ல. நான் வாய் மட்டும் எனக்கு திட்ட வரல நல்லா. இங்க பாருங்க எல்லா விதமான வத்தல் வைக்கிற போட்டுதான் இதை பாருங்க. ஆ. இது வந்து நீங்க நம்ப மாட்டீங்க, திஸ் இஸ் ஜாக் ஃப்ரூட் வத்தல். அப்படியா? போன தீபாவளிக்கு அவங்க வீட்ல சுட்டது. அவங்க வீட்ல எங்க வீட்ல ஏன் போன தீபாவளிக்கு சுட்டது? கலாய்க்கிறாரு. ஒரு நகைச்சுவையை சொல்லிட்டு அதுக்கு உங்களுக்கு விளக்கம் விலக வர சொன்னா இது அவ்வளோ விடிஞ்சிரும். நல்ல வேலை அது அவ்வளோ ஜோக்கா இல்லை போல, அதனால தான் எனக்கு புரியல. ஃப்ரீயா விடுங்க. இல்லைனா மட்டும் எனக்கு புரியும். புரியும். எனக்கு கை அப்புறம் நீங்க பழைய தீபாவளி ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. சொன்னது யாரு? ஆக்சுவலாக பயங்கர பசியில் இருக்கும் ரெண்டு பேருமே. எப்படி இருக்கு சாப்பாடு? சூப்பர். ஐயோ நாஞ்சிலைய நைட்டு கேட்ட சைட் டிஷ் எங்க அம்மா இப்ப மத்தியானத்துக்கு வைக்கிறாங்க. சத்யா நேற்று நைட் வாங்கிடுச்சு சைட் டிஷ் சொல்ல வேண்டியதானே? அது நான் நாஞ்சல் நைட்டு சாப்பிடக்கூடிய சைட் டிஷ். என்ன மாதிரி அவன் புருஷனை பத்தி இப்படிலாம் பேசுறாங்க? சொல்லு என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் இல்லைன்ட்டு. சாப்பிடுறா அவளுக்கு உண்மையை சொல்லிதான் பழக்கமா. இப்ப நீங்க போய் சொல்லணும்னா அவ வந்து சிரிக்கிறான். இல்ல எல்லாம் நிறுத்திட்டாங்க. குழம்பிட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டா கீழே வச்சுக்கோமா. உண்மையாவே நிறுத்திட்டாங்க. எங்க வீட்டுக்கு வந்தாங்க, சாப்பிட்டாங்க. இப்ப அடுத்தது நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ண போறோம். அது எப்படி பண்றோம்னு பாருங்க. ஐயோ நான் போயிரோம்மா. இப்போ நீங்களே பாருங்க, நம்ப மாட்டீங்க. இப்போ நாங்க ரீல்ஸ் எடுக்க ரெண்டு பேரும் என்னடா பாரு மட்டும் பண்றாங்க. இல்ல ரீல்ஸ் எடுக்கணும்னு சொன்னது யாரு? ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொன்னது நானே. ஆனா அந்த ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பாடப்படுத்தீங்க பாத்தீங்களா? நீ சீக்கிரம் ஆர்டிஸ்ட் சிங்கிள் டேக் அப்புறம் போறாங்க. கேமரா இப்படி வச்சா இப்படி வைக்கலாம், இப்படி வைக்கலாம், அப்படி வைக்கலாம். கிட்டத்தட்ட நான் யூடியூப்ல பாத்து கிட்டத்தட்ட 60 வெப் சீரிஸ் பண்ணிருக்கேன். ஆஹா ஆக்சன். நம்ம வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம் பாக்குறோம். நம்ம கிச்சன்ல வேலை வாங்காம கூட மாட்டா போலயே. நம்ம பேசி பேசி டைம் போனதே தெரியல. நம்ம டைரக்டா ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமே. சூப்பர். ஓகே சூப்பர் சொன்னா. ஏய் ஓ சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்லாம். அட கன்றாவியே. இந்த புது போன் ஒன்னு வாங்கிட்டாருங்க. இந்த போன் அவருக்கு ரெக்கார்ட் பண்ண தெரியல. என்ன ரெக்கார்ட் ஆச்சா இல்லையா? ஓனும் பண்றாங்க ரொம்ப சாஃப்ட்டா இருந்துங்க. ஐயோ சாமி இவன் வேற. நான் புஷ் சொல்லி சூப்பரா கையில இல்ல டைரக்டா இந்த வீடியோ எடிட் பண்ணி நீங்க சொன்னதோட கரெக்ட்டா சூப்பர் டயலாக் வந்தா. இதுக்கு தான் நான் எடிட் பண்றேன். என்ன வந்து மொக்க சாப்பிடுறேன். இல்ல ஒரு நிமிஷம் இரு. அங்க நான் எடுக்கணும்ல, நான் வருவேன். இப்போ இது முடிஞ்சதுல வேணா சொன்னா விட போறீங்க. இப்போ வந்து என்னன்னா டைம் இது ஓவர் இது மாதிரி. அது சாப்பிடுறீங்களா? வேணா சொன்னா விட போறீங்க. இது சாப்பிடுறீங்களா? வேணா சொன்னா விட போறீங்க. அந்த மாதிரி ஓகேவா? ஏங்க இது வரைக்கும் என் புருஷன் என்ன இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் அதுதான் பண்ணி ஆங்கினானே. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்போ நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க இல்லையா? எனக்கு புரியல. நான் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டா ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். கேட்டா டைரக்டா அது தெரிஞ்சு வெற்றி போறாங்க. ரெக்கார்ட் இல்ல தம்பி. நீங்க சும்மா ஒரு பாப்பு போன் வச்சா பண்ணலாம். அதுதான் பாக்காம அது நீங்க பாத்து தெரிஞ்சு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நம்ம போன்ல எல்லாம் வந்து எடுத்துட்டு கட் பண்ணிட்டு அடுத்த ஷாட் வரும்ல. இது அப்படியே கட் பண்ணறது இல்ல. அது கண்டிப்பாவே இதே எல்லாம் ஷாட் ரெக்கார்ட் ஆயிடும். அப்போ நீங்க வந்து கட் பண்ணலன்னு அர்த்தம். கட் பண்ணா கூட உங்க பேரை கட் பண்ணா கூட அது கண்டிப்பா ரெக்கார்ட் ஆகும். பாஸ் பண்ணி அவ்வளவுதான். இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. அவங்களுக்கு அது பாஸ் தெரியும். கேட்டா ரெண்டு வீடியோ ஒண்ணா வருமா? அது பாஸ். இப்ப பாருங்க மரியாதையோட அற்புத நடிப்பை பாருங்க, அபாரமான நடிப்பை பாருங்க. அதாவது எல்லாம் சொல்றீங்களா என்ன மரியாதை சூப்பரா நடிக்கிறாங்க இப்ப தெரிய பாருங்க. ஆமா சூப்பரா பண்ணுங்க. எல்லாருக்கும்
ஃபர்ஸ்ட் டேக்ல எல்லாம் வராது. ஓகே ரெடியா? ஆக்ஷன். வாங்க வாங்க வாங்க. ஏன்டா வந்த? எப்படா வந்த? இப்பதான் வந்தோம். சரி சரி. ஏதாவது சாப்பிடுறியா? நீ வேற ஏன் டீ காஃபி ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? நாங்க வேணாம்னு சொன்னா நீங்க விடவா போறீங்க? எடுத்துட்டு வாங்க. இந்த வீடியோ பாக்குற மக்கள் நாங்க வேண்டாம்னு சொன்னா நீங்க என்ன இந்த வீடியோ அப்லோட் பண்ணாம இருக்கவா போறீங்க? வீடியோ பாக்குறதுக்கு அது சொல்லலாம். நாங்க வேணாம் அப்புறம் போறீங்க. யாருன்னா நீங்க வரல. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் குழந்தை இருக்கு. குழந்தைங்க அந்த ரூம்ல பாட்டு தாத்தா கிட்ட பாட்டி தாத்தா கிட்ட கொடுத்துடலாம். ஓகே ஒண்ணு. இப்போ நாங்க வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வேணாம் சொன்னா விடவா போறாங்க அவங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. நேத்து நைட்டு 8 மணிக்கு நாங்க வந்தோம். இன்னைக்கு நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. 24 மணி நேரமா அது வேணுமா இது வேணுமான்னு கேக்குறீங்க. இப்போ போய் நீங்க ஏதாவது வேணுமான்னு கேட்டு நாங்க வேணாம்னு சொல்லவா போறோம்? ஏதாவது எடுத்துட்டு வாங்க. அசத்திட்டேன். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வைஷாலி வீட்ல வந்து சந்திச்சது. vlog ஸ்டார்டிங்ல குழந்தைய காட்டுனாங்க. அப்ப ஃபினிஷிங்ல தான் குழந்தைங்க. இதுக்கு நடுவுல குழந்தைங்க வந்து தாத்தா பாட்டியோட விட்டாச்சு. ஆமா நல்லா ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு இன்னைக்கு வைஷாலி வீட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அண்ட் நல்ல வேலை டாலிக் சத்யா இன்னைக்கு வீட்ல இருந்தாரு. இவ்வளவு பிஸி ஷெட்யூல் எங்களுக்கு. சோ தேங்க் யூ சோ மச். நாங்களும் சந்தோஷம். நாங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். எங்களை பார்க்க வந்ததுக்கு, குட்டிய பார்க்க வந்ததுக்கு. எவ்வளவு நாளா பிளான். ஆக்சுவலா மரியா கூட இடையில ஒரு நாள் வந்து மீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நான் தான் வர முடியல. பட் ஹாஸ்பிடல் வந்ததுக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுக்கு வரோம். ஸோ வந்துட்டோம். ரீல்ஸும் பண்ணியாச்சு. வேணாடா விட்டுறா போறீங்கன்னு ரீல்ஸும் முடிச்சாச்சு. அன்பான குடும்பம் என்னைக்குமே இருக்குன்னு சொல்லி நீங்களும் ப்ரேயர் பண்ணீங்க. கண்டிப்பா நாங்களும் இந்த நட்பு ஒரு மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரிக்கிற ஒரு ஷோல தொடங்கிய நட்பு. அதுக்கு முன்னாடியே வைஷாலி தெரியும். பட் ரொம்ப எல்லாம் பழக்கல. அங்கங்க பார்ப்போம். பட் இதுக்கு அப்பதான் எங்களுக்குள்ள ஒரு ஃபேமிலி பாண்டிங் கிடைச்சி ஒரு பட் இன்னைக்கு இந்திரஜா கார்த்திக் தான் இன்னும் ஹாப்பியா இருக்கும். அவங்கள மிஸ் பண்றோம் இந்த இடத்துல. இன்னைக்கு அவங்களும் ஷூட்டிங் போயிருக்காங்க. சோ மிக விரைவில் நாங்க 3 ஃபேமிலியும் சேர்ந்து 3 ஃபேமிலி 3 குழந்தைகளோட டயப்பர் பேக்கோட பாப்பீங்க. பாப்போம் எங்க போறோம். அண்ட் 3 பேரும் 3 மாமியாரையும் கூட்டி வருவோம். ஏன்னா குழந்தைகளை பாத்தீங்க எங்களுக்கு வேணும்ல. நான் எங்க மாமியாரு, சத்யா உங்க மாமியாரு, கார்த்திக்கு அவங்க மாமியார். ஆனா 3 பேருக்கு பாருங்க சொன்னானே வந்துட்டாங்க மாமியார். 3 பேர் ஒய்ஃப் 3 குழந்தை. 3 பேருக்கு மாமியார் தான் குழந்தைய பாத்துக்கிறாங்க. இப்ப என் மாமியார் பாத்துக்கங்க. சத்யாக்கு அவங்க மாமியார் சப்போர்ட். அதே மாதிரி கார்த்திக் ப்ரோக்கு அவங்க மாமியார். அதான் 3 மம்மிங்க இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. பாருங்க போயிட்டு 3 மாமியாவே மருமகனையும் வேற மாதிரி ட்விஸ்ட்லாம் பண்ணி விட போறாங்க. கொத்துவிட போறீங்களா? ஓகே. ஷான் குடி வாழ்த்துக்கள். ஆமா குடி சீக்கிரம் இது வைப்பீங்களா? பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சதுல? இல்ல பேர் வச்சாச்சு. தொட்டில் போடுறது. தொட்டில் போடுறது பெருசா பண்றீங்களா இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம்? ஓகே அப்ப சொல்லுங்க கண்டிப்பா வரோம். 100%. யா நீங்க எல்லாமே 100%. சோ இந்த vlog இதோட முடித்து கொள்கிறோம். எதுக்கு ஜி தமிழ் வரலனா இதோட vlog முடிச்சுக்கிறோம் சொல்ல முடிச்சுக்கிறோம். ஓகே அம்மா தேங்க்ஸ் சொல்லவே இல்லையா உங்களுக்கு? அம்மா ரொம்ப ரொம்ப நடிப்பை போடுவல. ரொம்ப நன்றிமா. ஓகேமா. எங்க அம்மா தான் நாங்க எப்போ வந்தாலும் எனர்ஜியா கவனிக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக் தாய் இவங்க. ஆமா எல்லா வீட்லயும் இப்படி ஒரு அம்மா இருந்தா எந்த இதுவுமே இருக்காது, ஹாப்பியா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அம்மா. அப்பா நான் வெளிய போயிட்டு திட்ட கூடாது, கலாய்க்க கூடாது. ஓகேவா? இல்ல வெளியில போறதுக்கு முன்னாடியே திட்டினார். என்ன பண்ணது 2 சாப்பாடு தாங்க அவங்களுக்கு. எதுக்கு இவ்வளவு டயலாக் கேட்டாரு? இப்போ இப்படி பேசுறாரு. ஓகே சரி ஓகே. Okay, see you all guys in the next vlog. Okay, bye bye.